தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம். அந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா? அவன் மூஞ்சியவே இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. அது தெரியாம அம்மா நகையை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு வந்துட்டாளா? வா ஆண்டி, சூப்பரா இருக்கு. வித்யா, உண்மையிலேயே உனக்கு இந்த நகை ரொம்ப அழகா இருக்கு. அனு, இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்குமா? ஆண்டி, கையில வச்சிருக்கிறத போட்டு பாருங்க ஆண்டி. அது சரிதான். வா ஆண்டி, இதுதான் நல்லா இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு சந்திரமுகி மாதிரி இருக்கா. டேய், பேசாம போடா. பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கா. இது ஃபுல்லா என் பொண்ணுக்கு தான். இவ்வளவு பேசிக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அவ ஒரு வார்த்தைனாலும் பேசுறாளான்னு பாரு. இந்த மானு, எல்லாத்தையும் பத்திரமா போய் எடுத்து வை. நம்ம நிச்சயதார்த்த அன்னைக்கு வித்யாவுக்கு போட்டு விட்டுக்கலாம். ஓகே ஆண்டி. சரிம்மா வித்யா, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இம்முட்டு வேலை கிடக்கு, உங்க அப்பா வேற ஆளை காணோம். ஏ வித்யா, என்னாச்சு உனக்கு? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீயும் பேசாத. எல்லாரும் சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்துறீங்க. ஓ, முகத்தை அங்கிட்டு திருப்பிக்கிட்டா ஓ. எனக்கு என்ன வந்துச்சு? நான் கூட பாவம் என் சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாளே, நம்ம போய் ஜீவாட்ட பேசலாம்னு நினைச்சேன். வேண்டானா போ. இப்ப என்ன என்ன சொன்ன நீ? தின்னி மூட்டை. டேய் ரகு, உண்மையை சொல்லு, நீ ஜீவா கிட்ட பேச போறியா? ஓ, டவுட்டா? அப்ப நம்ம 2 பேர் போலாமா? போலாம். அப்பத்தானே அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்த உனக்கு கரெக்டா இருக்கும். டேய், கண்டிப்பா அம்மா உனக்கு ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிளான் போட்டு தான் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும். அம்மா மனசையும் மாற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? என்ன சிஸ்டர், ஓகேவா? ஆனா வித்யா, அந்த நகையெல்லாம் அம்மா உனக்கு போட்டு பார்த்ததும் உண்மையிலேயே சந்திரமுகி தான் வந்துருச்சுன்னு நினைச்சேன். டேய் போடா. ஏன் உடனே கால் பண்ணி வர சொன்னீங்க? இப்ப எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க. இவன் தொணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து என் ஃப்ரெண்ட் ஜீவாவோட மேரேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஏங்க, அதுக்கு நான் என்னங்க பண்றது? டேய் லூசு, முழுசா சொல்ல விடுறா. ஓ சாரி, சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல நிச்சயமாயிருச்சு. என்னங்க சொல்றீங்க? அப்போ ஜீவா? அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இவங்கிட்ட எப்படி சொல்றது? ரகுவோட சிஸ்டர் தான் அந்த பொண்ணு. இவன் என்ன சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கா. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாப்பா. நீயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு கூப்பிட்டேன். இவங்கிட்ட சொல்றது சொல்லாமே இருக்கலாம். எனக்கு தான் யாரையுமே தெரியாத ஐசு, அப்புறம் எப்படி நான் வர்றது? அதான் நான் இருக்கேன், ரகு இருக்கான், ஜீவா இருக்கானே. அதுவும் என் சிஸ்டரை வேற காப்பாத்திருக்கீங்க. உங்களையும் கூப்பிடணும்னு தோணுச்சு, அதனாலதான் கூப்பிட்டேன். ரகு கூட சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி ஓகே ஐசு, வரேன். அப்பாடி, இவங்கிட்ட பேசி பேசி நம்ம எனர்ஜி தான் வீணா போச்சு. உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா ஐசு? இல்ல போதும் போதும். ஓகே. சரி, அப்ப நம்ம போலாமா? போலாம். ஆமா, அன்னைக்கு ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லாம போயிட்டீங்களே. அதைத்தான் என்னால சொல்லவே முடியலையே. அது ஒண்ணும் இல்ல ஐசு. ஏங்க பரவாயில்லங்க, சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன், ஆனா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியல. ஏன் அவ்வளவு மோசமான விஷயமா சொல்ல போறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஐசு. அப்ப சொல்லு. அது இப்ப வேண்டாம், இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நானும் பார்க்க தானே போறேன், நீ எப்ப சொல்ல போறேன்னு. சரி வாங்க போலாம், லேட் ஆச்சு. நல்ல வேலைக்கு தப்பிச்சோம். ஐசு, நீ வேற என்னமோ சொல்ல வந்த, அதை சொல்லாம வேற ஏதோ பேசிக்கிட்டே இருந்தியே. இந்த மேரேஜ்ல நான் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? இப்பயாவது புரிஞ்சுச்சே. ஆமா சரண். என்னன்னு சொல்லுங்க. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. இவளுக்குலாம் ரொம்ப திமிரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன். ஓ அப்படியா? பேசாம வித்யாவை கிட்னாப் பண்ணிடுறியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க? முடியாதுல. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சும்மா தான் சொன்னேன். இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண ஏதாவது ஒரு பிளான் இருந்தா சொல்லுங்களேன். என்னங்க சொல்றீங்க? மேரேஜ் போய் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏக்கா, அது ஐஸ் மாதிரி இருக்கு. ஆமாட்டி சின்ன பொண்ணு, அவளேதே. ஏட்டி ஐஸ், இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? யாருங்க நீங்க? டேய் லூசு பையலே, அது எங்க அம்மாடா. என்னது உங்க அம்மாவா? ஆமா, போச்சு போச்சு, செத்தேன் இன்னைக்கு. இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா சும்மா வந்தேம்மா, உன்னை தேடிதான் வந்தேன். யாருடி இந்த பையன்?
எனக்கு என்ன தெரியும்? அடி பாவி. நான் இந்த பக்கமா உன்னை தேடி வந்துகிட்டு இருந்தேன். அவரு அட்ரஸ் கேட்டாரு, சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சொல்லிட்டியா? ஆ சொல்லியாச்சு. ஏட்டி சின்ன பொண்ணு, நம்ம பார்க்கும்போது தெரிஞ்ச பையன்கிட்ட பேசுற மாதிரி பேசுனா இப்ப பொய் சொல்றா பாருடி. என்னம்மா போய் சொல்றா? நாலு முடி வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு. இவளுக்கு நம்மளை சொல்லல என்ன தூக்கம் வராது. சரி வா போலாம். தம்பி அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா தம்பி? கேட்டுக்கிட்டேன் ஆண்டி. சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க. பாய். ஐசு, அப்புறமா பார்க்கலாம். ஒரு செகண்ட்ல எப்படி மாத்தி பேசிட்டா? அவங்க அம்மா கிட்ட நம்மள தெரியாத மாதிரியே பேசிட்டாளே. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போனா நம்மள பார்த்தா கேட்பாங்கல்ல, அதை கூட இந்த ஐசு நினைச்சு பார்க்கலையே. பாப்போம் அப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறான்னு. அப்பாடி, தனியா உட்காந்து பாட்டு கேட்கிற சுகமே தனிதான். நல்ல வேலை இந்த அம்மா இல்ல. ஏத்தி ரேடியோ அமர்த்தி. என்னம்மா அவன் பிரச்சனை? இவளை பார்த்தா அட்ரஸ் சொன்ன மாதிரி தெரியலையே. ஏண்டி உண்மையை சொல்லு, அந்த பையன் உன்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டானா? அதான் நான் பார்த்தேன், இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. என்னடி முணுமுணுங்கிற? ஏம்மா உனக்கு வேணா அங்கேயே கேட்டிருக்கலாம்ல. இல்லடி ஐசு, அம்மா ஏன் கேட்குறேனா? ஏம்மா சும்மா இருமா, தோணந்துக்கிட்டு. அவன் அட்ரஸ் தான் கேட்டு வந்தான், வேணா போய் கேட்டு வாப்போ. சரிடி. எங்க நீயும் அணுவ மாதிரி பண்ணிடுவியோன்னு ஒரு அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். அப்புறம் இரு அப்பா வரட்டும், இன்னைக்கு ஒன்று சொல்லித்தரேன். உன் பொண்ணுக்கு நீ ஏன் இப்படி பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடச்சிருக்காது. அது கரெக்டு தான். அப்புறம் என்ன, பேசாம போ. நம்ம இனி இங்கே உட்காந்துருந்தோம், நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அவ சொல்றதும் கரெக்டு தான். அனு நல்லா சந்தோஷமா இருக்கா. ஆமா, இப்ப எதுக்கு நம்ம அணுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? இவளை தானே நம்ம கேட்டோம். என்னையே குழப்பி விட்டு ஓடிட்டா. இருக்கட்டும், இவளுக்கு பாத்துக்கிறேன். இவங்க அப்பா வந்தோடனே இவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்க்க சொல்லணும்.